நாவில் வந்தது கலை மகளே வந்தவரையால் கொள்வாயார் மகனே ஆச்சாரே எங்கள் அபிராம வல்லியே அண்டமே
சுமந்து பெற்ற சுமன்று பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த ஆரா பீதா உலகம் அருள் செய்வாய் குருவே வா. நாடு நாடு என்றால் எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னாலும் எந்த நாடம்மா? வல்ல நாடா மரப்பு நாடா தென்னாடா தேசமற்ற நாடா? எந்த நாடு? நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் ஐயா? அது மட்டுமா? அன்பு பாசம் அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர்னு சொன்னா எந்த ஊரம்மா? எந்த ஊரு? நான் முன்ன பின்ன வந்ததில்லை, இன்னைக்கு தான் புதுசு. சரி. ராமநாதபுரம் நன்னகரிலே வட்டங்காடு பத்ரகாளி அம்மா. சரி. எந்த அம்மா? எந்த அம்மா கொண்டு இருக்கிறா? என் அம்பிகை பத்ரகாளி அம்மா. என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா குடிகொண்டு இருக்கிறாள் அல்லவா? வட்டங்காடு பத்ரகாளி அம்மானா இந்த உலகத்துக்கே தெரியுமா? ஆமா ஆமா ஆமோ. வண்டு தாங்க முடியல, அதனால அதாவது என்ன அப்பா இந்த ராமநாதபுரம் நன்னகரிலே சரி சப்தக்கனி வெற்றெடுத்து சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சரி. நாட்டை ஆள பிறந்த குலம். இந்த நாட்டை ஆள பிறந்த குலம் அம்மா. நம் நாடார் குலம். சரி. வாடை அடிக்க அம்மா ஓடை ஒடிய சரி கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய வாழைக்கு 2 குலை வர கண்ட வள்ளல். யாரு? நம்மதான். சரி. இரட்டை சங்கு விருது பெற்றோர் அல்லவா? செட்டி தோளான் வாழைக்கு 2 குலை வர கண்ட வள்ளல். சரி. இரட்டை சங்கு விருது பெற்றோர். சரி. சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சரி. நாட்டை ஆள பிறந்த குலம். அம்மா. நம் நாடார் குலத்தினால. சரி. அதாவது என்னம்மா? பட்டங்காடு பத்ரகாளி அம்மாளுடைய ஆலயத்தில் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மாளுடைய ஆலயத்திலே இப்ப கொஞ்சம் சாஸ்தா பிறக்கணும். சரி. அடுத்து அம்மாளுக்கு படிக்கணும். என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மாளுக்கு படிக்கணும். அரியோர்களே பெரியோர்களே, இங்கு அமைந்திருக்கும் சபையோர்களே, வருங்காலத்து வாலிப சிங்கங்களே, சரி பாடக்கூடிய கதைகளில் எந்த விதமான குற்றம் குறை வரப்படாது. சரி. ஏன்னா இசையில் நாமளி என்ன ஈவன் சங்கர் ராஜாவா? யாரம்மா? AR ரகுமானா? கிடையாதல்லவா? B சுசிலா அம்மாவா? இல்லையே. இன்னைக்கு இந்த கோயில்ல படிக்க வரணும் கொடுத்து வச்சிருக்கல நமக்கு. முந்தா நாள் பாட்டு படிச்ச ஊர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த ஊரை மறக்க முடியுமா? எந்த ஊரப்ப? நம்ம ஊரு பக்கம் அல்லாது. அதான் எந்த ஊரு? ஆலங்குளம் அம்மா. மயிலை சாஸ்தா கோயில். ஐயா ஆலயத்துல படிச்சு டைரக்டா இன்னைக்கு பத்திரகாளி அம்மா ஆலயத்துக்கு வந்தாச்சு. எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு வரணும். சரி. எங்க வர? அண்ணா பத்திரகாளி அம்மா வாசலுக்கு வர. அது மட்டுமா? சரி. நம்ம சொந்த பந்தமே இங்கதான் இருக்கு. இருக்குதுல்ல. ஆகையினால என்ன முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொல்லிட்டாலும் ஆமா. சரி. ஏன் இப்படி எல்லாம் கேட்கப்படாது யாரும். ஆமா. ஏடா எல்லாத்தையும் கரை கண்டது இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்லுவார்களே. அது ஆமா. கச்சது கல்லளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லுவார்களே. எங்களால தெரிஞ்சது. சரி. அதுக்காண்டி எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் சொல்லல. முடியாதுல்ல. அதனால எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் சரி, தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி அடித்து ஆதரிப்பீர்களோ? நல்ல பச்சை மட்டையை வச்சுக்கோங்க. சரி. யார கொடுக்கணுமோ கொடுத்து விடுங்க. நாளைக்கு போற ஊர்ல நான் சொல்லணும். எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வேண்டும். வந்தாரோரு சபையோர் நாங்கள் 6 பேர் சரணமையா ஊடிரேகு பெரியோர்கெல்லாம்
அம்மன் கரைகள் வாடு பார்வகளே அருள் பூரி பத்திரகாளி கரைகள் வாடு பத்திரகாளி கரைகள் வாடு பார்வகளே அருள் பூரி பத்திரகாளி கதைகள் பத்திரகாளி கரைகள் வாடு தலைமகளே அருள் பூரி ஆரி வெள்ளி கையிலாச யார் யாரெல்லாம் தெய்வலோகம் தன்னேரி இந்திரனா இந்திராணி தெய்வலோகம் தன்னேரிலே இந்திரனா இந்திராணி தேவாரி தேவர்களா ஹரி ஓவர்களோ கோஹணி தேவர்களா எனாயிரம் கோடி ரிஷி உடனே அகசியரா புலசியரா புலசியரா அழகு கும்பே மாமுனியா அதாவது ஆரிவள்ளி கைலாச பருவரத்தில் ஆமா ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சிவபெருமானும் அம்பிகையும் மைவள் பார்வதா தேவியும் கொலுவிருக்கிறார். கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் கொலுவிருக்க உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் ஆதிபரா சக்தியே கிடையாதல்லவா. அம்மை அப்பன் என்றால் உலகம், உலகம் என்றால் அம்மையப்பன் தான தாயி. அங்க ரெண்டு பேரை வச்சுதான் இந்த ஊரு. சரி, எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த ஊரு? நம்ம ராமநாதபுரம். சரி, பட்டங்காடு சுடலை அம்மா மாயாண்டி. சரி, என் பத்திரகாளி. ஆமா ஆமோ, எப்படி இருக்கா பாத்தியா? எப்படி அழகா இருக்கா பாத்தியா தாய் பத்திரகாளி. இது வந்து பட்டங்காடு பத்திரகாளி. சரி, அன்னைக்கு போனது பட்டங்காட்டு சுடலை. ஆமா ஆமோ, அவர் யாவன் வருது. சரி, அதனால அம்மையா என் அம்பிகை பார்வரா தேவியும் பகவானும் பகவானும் அப்படியே கைலாசத்துல கொலுவிருக்கிறார். சரி, அப்படி கொலுவிருக்கிற போரி அவர்கள் அங்க கொலுவிருக்கின்ற வேளையில அதாவது என்ன என்னம்மா பிரம்மலோகத்துல இருக்கிறது யாரு? யாரு யாரு யாரு? பிரம்மன், சரி, சரஸ்வதி, கலைமகள் இருக்கிறார்கள் அல்லவா. தெய்வலோகத்தில் அதிபதி தேவேந்திரனும் அவனுடைய மனைவி இந்திராணி அல்லவா. அப்படி இருக்காங்க. சரி, பால் கடல்ல யாரு இருக்கா? யாரு யாரம்மா பள்ளி கொண்டு இருக்கிறா? எங்க பெருமாள் அன்னைக்கு வந்த ரகமே வேற. சரி, அவனை பார்த்த உடனே ஆமா ஆமா எனக்கே பாக்கணும்னு அழகா இருக்கு. சரி, லட்சுமியும் கூட இருக்கா. ஆமா இருக்கிறாள் அல்லவா. 33 கோடி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், ரிஷிமார்களும் கொலுவிருக்க எறும்புல இருந்து சரி யானை வரை, யானை வரையும் என்னடங்கா ஜீவன்களையும் படைத்தார். பகவானும் படைத்திருக்க. அப்படி படைத்திருக்கும் போது படைத்திருக்க கூடிய வேளையில நாளைய தினத்திலே என்னம்மா படைத்த மனுக்களுக்கு என் ஆண்டவன் படியளக்கிறோம்னு சொல்லி என்ன செய்கின்றார் பாருங்க. அப்ப எப்படி ஐயா படியளந்து வருகிறார்? எப்படி எப்படி அம்மா நாளே நல்ல எடுத்து நாடு எங்கோ படியளந்த, நாளை நல்ல தினை எடுத்து நாடு எங்கோ படியளந்தார். ஒரே நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்த, உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார். பகவான்
ஆமா 14 லோகத்தையும் படைத்தாலும் போராது. ஆமா படைத்தாலும் போதாது, பட்டினியே இல்லாம படி இழக்கணும்ல தாயி. உங்களுக்கெல்லாம் என்ன படி இழப்பு குறையவா? இன்னைக்கு எனக்கு குறையே கிடையாதும்மா. என்ன அளந்தாரு? பத்திரகாளி வாசல்ல அடேங்கப்பா 14 சப்பாத்தி. பாதும் அம்மா நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு கொஞ்சம் பார்சல் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு? முடிஞ்ச பிறகு சாப்பிட. முடிஞ்ச பிறகு சாப்பிட. இப்போ 14 சப்பாத்தி, இட்லி, ஆஹா வடை பக்கத்துல அது 4 வடை, ஊனா வடை, ஆமா உளுந்த வடை அழகா இருந்துச்சு பாத்துக்கங்க. அருமையா இருக்கு. படியளப்பையும் குறை சொல்ல முடியாது, பத்திரகாளி வாசலையும் குறை சொல்ல முடியாது. ஊரையும் பாறேன். ஆமா அம்மோ அங்க வாரு பொங்கல் என்ன, சரி அத வாசல்ல எப்படி இருக்கு, ஐஸ்கிரீம் என்ன, அதான் சரி சுத்து எல்லாமே அங்கதான் என் கண்ணு போகுது. கைலாச வாசலே இங்கதான் இருக்கு. அழகா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. பிள்ளைக்கு தூக்கம் வரல வராது வராது, உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுறதுக்கு. அதான் சரி வரும் வராது. சரி அதனாலே என்னையா படைத்த மறுகளுக்கு பட்டினி இல்லாமலே ஆண்டவன் படியளக்க போன பின்பு 6 வெள்ளை கையில இளையன் அம்மா பார்வதி ஒத்தையில இருக்காளே. அம்மா பார்வதி அப்ப அவரு படியளக்க போயிட்டாரே, ஒத்தையில தான் இருக்கணும். ஆமா ஆமா வீட்டுல ஒண்ணு ஆண் இருக்கணும், இல்லன்னு சொன்னா பெண்கள் இருக்கணும். ஏன் 2 பேர் இல்லனா? ஆமா ஆண்கள் இல்லாத வீடு அரை வீடா, சரி பெண்கள் இல்லாத வீடு என்ன சொல்லுவாங்க தெரியலையே, பிளவுபட்ட வீடு. சரி ஓ ஆண்கள் இல்லாத வீடு அரை வீடு, ஆமா ஆமா பெண்கள் இல்லாத வீடு பிளவுபட்ட வீடு. சரி சரி ஏன் தெரியுமா? என்ன காரணம்? என்ன காரணம்? அதாவது சரி எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும், ஆமா எவ்வளவுதான் பெண்கள் பீடு சுத்தி வேலை பார்த்தாலும் இந்த அண்ணங்க கையில இருந்து வர வருமானமே வேற. ஆமா ஆமா வருமானமே வேறம்மா. ஆனா எத்தனை வருமானம் அண்ணன் கையில வந்தாலும் சரி, நான் வாரு போன வாட்டி என்ன நல்ல பிள்ளைகளுக்கு 1 மாசம் லீவ்ல அம்மா வீட்டுக்கு போய் கூட்டு போயிருவா பிள்ளைகள. சரி இந்த அண்ணாச்சி நல்ல சம்பளம் வாங்குவாரு. ஆமா நல்ல பார்சல் சாப்பாடா வாங்கி பீரோலுக்கு அடியிலையும், ஆமா ஃப்ரிட்ஜுக்கு அடியில திணிச்சு வச்சிரா தின்னு போட்டு. அங்க கேரி பேக்கும் குவாட்டர் பாட்டிலும் தான் கிடக்கும். ஆமா கட்டப்பீடியா கிடக்கும் வீடா. ஆமா தூத்துவல்ல புற கிடையாது, பாத்திரம் தைப்பு கிடையாது. பெண்கள் வந்தா தான் அந்த வீட்டுக்கு லட்சுமி கிராட்சி வேணும்னா அங்க வேணும், கண்டிப்பா வேணும். அதான் நானும் எங்க அம்மாட்டே சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்படி அம்மா லட்சுமியை கூட்டு வரட்டா. சரி வேண்டாங்க, அத செய் கொஞ்ச நாள் போட்டும், வேணா குட்டி கொண்டு விடு, காசா பணமா அழகா வந்துருவா. நான் லட்சுமி சொன்னது என்னமா? நான் எடகா லட்சுமி பணத்தை சொல்லுதேம்மா. அந்த லட்சுமியா? கடை வாங்கிட்டு வரணுமா? வேண்டாங்க, அது யாருக்கும் சரி சொல்லிக்கிட்டே வர போறது இல்ல. ஆமா ஆமா சொல்லாம வரும். அந்த லட்சுமியை தான் தேடுதேன்னு பார்த்தேன். கிடையாது அதானே. சரி அந்த அம்மா வந்தாதான் லட்சுமி கிராட்சி வீட்டுக்குள்ள வரும். ஆமா வரணும்ல வந்தாதான் வாசப்பறிக்கி தொளிச்சு சரி கோலம் போட முடியும். ஆமா எல்லா வேலையும் பாக்குறது நீங்க தானே. ஆமா ஆமா கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுமா. என்ன இருக்காரு எங்க அண்ணன் இந்திரஜித் அண்ணன், ஆமா அவர் வாசத்து பெருக்க, வீட்டம்மா பாக்க, அந்த பாத்திரம் தேய்க்க, அவ வீட்டம்மா பாக்க, ஆமா அவைய சோப்பு போட, அவைய வீட்டம்மா பாக்க கேட்டா எல்லா வேலையும் நான் தானே பார்த்தேன்னு சொல்லுது. அப்படின்னா சரி அதான் அப்படிலாம் இருக்கு, அப்படிதான் இருக்கு, இருக்கணும்ல. அதனால ஆமோ ஆமையா என் அம்மா பகவான் படிகளுக்கு போன பின்பு அந்த கைலாசத்துல எட்டோட எட்டுறாளா. எப்படி அம்மா இருக்கிறாள்? ரொம்ப மௌனமா இருக்கா. சரி என்ன காரணம்? அந்த மனுஷன் இருந்தா தானே நல்லா இருப்பா. ஆமா ஆமா கலகலப்பா இருக்கும். அவர் இல்லாம ஒரு நொடி கூட இருக்க மாட்டார். சரி அப்ப பார்வதி பகவான் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாள் பாருங்க. அவங்க தேட முடியாது, சொல்லிட்டு தானே போனாரு. இந்த அம்மாளுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆமா ஆமா இவர் இன்னும் வரலையே. ஆமா படியலக போகணும் பகவான் 8ஓட 8 நாளாவது இன்னும் கைலாசம் திரும்பலையே. ஆமா இவர் போகும்போது வர உலக்கு திணை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படி இழந்து வரேன்னு சொன்னாரு. கண்டு படியலக்க. ஆமா அதுதான் கடவுள் அல்லவா. அப்படியே அப்ப உலக்கு அரிசி எடுத்து எப்படி உலகத்துக்கு எடுப்பாரு? ஆமா ஆமா அதுதான் பார்வதிக்கு சந்தேகம் ஏற்படுது. அதானே. அதாவது என்ன இருந்து படியலக்கார் இறையவன். அவர் தானம்மா இறையவன்.
ஏன்னா என்ன என்ன ஒரு வீட்ல சரி ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருப்பாங்க. ஆமா கலடு 2 பேர் இருப்பாங்க, தாத்தாவும் பாட்டியும். ஆமா சரி வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க. நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு சரி இப்போ நம்ம கொஞ்சம் இளரத்தம்ல. சரி கரெக்ட். ஆமா அதனால என்ன 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 அந்த பாட்டியும் தாத்தாவும் இவ்வளவு காலம் சாப்பிட மாட்டாங்க. ஆமா டம்ளர் அரிசி போதும் 2 பேத்துக்கும். இன்னும் இவ்வளோல சாப்பாடு கொஞ்சம் தண்ணி பருக்கும் தெரியுமா குடிச்சிருவாங்க. அவங்களுக்கு இவ்வளோல போதும். ஆமா ஆமா ஒரு வீட்ல கூட்டு குடும்பமா இருப்பாங்க. சரி அவங்களுக்கு மரக்க அரிசி. ஆமா ஆமா அதான் யாரு யாருக்கு எவ்வளவு படி இலக்கணும் படைத்த பகவானுக்கு தானே தெரியும். கரெக்ட். சரி அதனால ஆமோ ஆமையா ஏன் ஆண்டவன் அப்படி படி இலக்க போன பின்பு அப்ப 8வது நாள் ஆண்டவன் கைலாசம் வரார். ஆமா கைலாசம் வருகிறார் அல்லவா படைத்த பகவானும். அம்மா பார்வதி சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்கிறாள் அத்தாரே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ என்ன கேக்குறா பகவான் வந்து நிக்காரு. சரி அதாவது என்ன என்ன என்னம்மா வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வாங்க ஐயா. ஆமா வாங்க ஐயா போன காரியம் என்னாச்சு நல்லபடியா முடிஞ்சுதா சாப்பிடுதீங்களா தண்ணி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் காபி வேணுமா போன இடத்துல நல்ல வரவேற்பு இருந்துச்சுதானே வீட்டுக்காரி கேட்கணும். அதேதான் சரி ஆனா பார்வதி அங்க இருந்து வந்திருக்காரு. என்ன செய்கிறா சும்மா இருக்க கூடாது. என்னம்மா எல்லா ஜீவனுக்கும் படி இழந்தீங்களா சுவாமி நாதா நாங்க ஐயா உட்காருங்க ஐயா. சரி வந்த உடனே கோவத்துல இருக்க மனுஷங்கிட்ட நம்ம கூட கொஞ்சம் எரிஞ்சு வெளியே போன மனுஷன் வீட்டுக்கு எப்படி வருவாரோ அதான் அங்க என்ன நிலவரத்துல இருந்துச்சோ தெரியல அதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். ஆமா ஆமா இவ அதெல்லாம் கண்டுகிடல. சரி ஆண்டவன் பகவானை பார்த்து 7 14 லோகத்திற்கும் படி இழந்து வந்தீர்களா ஐயா பகவானே பார்வதி அம்மா ஏன் படி இழப்புல உனக்கு சந்தேகமா சந்தேகம் தான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி கேக்க என்ன 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 பார்வதி நான் உங்ககிட்ட கேட்காம என்ன பக்கத்து ஆள்கிட்ட கேட்க முடியும். சரி இதுல என்ன இருக்கு அளந்தேன்னா அளந்தேன்னு சொல்லுங்க இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா பகவானே பார்வதி என்ன 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 7 14 லோகத்தையும் படைத்தது நான் தான். சரி படி அளந்தது நான் தான். படி அளந்தது நான் தானப்பா எல்லா ஜீவனுக்குமா. ஆமா ஆமா அப்படியா சரி கருப்பைக்குள்ள இருக்கும்ல ஆமா அம்மு அந்த சிசுவுக்கு சரி மாங்கொட்டைக்குள்ள இருக்க அந்த வண்டுக்கும் படி அளந்தேன் பார்வதி அந்த கரு வண்டு. ஆமா இந்த பையனுக்கும் கொஞ்சம் ஓவரா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த அளந்து ஒரு மாதிரி வருது. ஏன் படியில கூட உனக்கு சந்தேகமா என்ன என்ன சந்தேகம் பார்வதி இந்த ஒரு வார்த்தை தானே கேட்க இதுல என்ன உங்களுக்கு இல்ல பார்வதி. சரி பார்வதி என்ன நீ என்னைய சந்தேகப்பட்ட காரணத்தினால கட்டிய கணவன் பார்க்காம சரி என்ன போய் சந்தேகப்படுதிய சந்தேகப்படலாமா கீழ் வீட்டுக்காரன சந்தேகப்படலாம். சரி தப்பே கிடையாது. மேல் வீட்டுக்காரன சந்தேகப்படலாம். ஆமா ஆமா புருஷனை சந்தேகப்படலாமா தப்புதானம்மா பார்வதி. என்னை அவமதித்து இந்த தவறை செய்த காரணத்தினால ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். ஏன் சிரிக்காடா கண்ணீர் வடிக்காடா எனக்கு பார்க்க சிரிக்க மாதிரியே அப்படி வர இருக்க பெண்கள் அழலாம் சிரிப்பென்ன கண்ணீர் என்ன அதான் ரெண்டு ஒண்ணா தானே வருது ஒண்ணா தான் தெரியும். சரி அப்ப அம்மா பார்வதியை பார்த்து என்ன என்னம்மா சொல்லுகின்றா எனக்கு என்ன தண்டனை அப்படி கொடுக்க போறீங்க என்னம்மா கொடுக்கின்றா என்னை விட்டு பிரிந்து. சரி அதாவது என்ன 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 செய்யணும் நீ ஒரு 10 மாசம் சரி பாரப்பணிவிட நடத்தணும். பாரப்பணிவிட நடத்தணும் அல்லவா எனக்கு பார பூஜை செய்யணும். சரி எத்தனை மாசம் 10 மாசம் 12 மாசம் செய் 10 மாசம் மனம் போல செய்ய. ஆமா சரி அப்பந்தான் நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு சரி உனக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கும். அப்படியா ஆமா பகவானோ சாபத்தை கொடுக்காரு.
சந்தேகப்பட்ட காரணத்தினாலம்மா. சரி படப்படாதுல. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில பகவானுக்கு பாரபடிவிட நடத்தேர்விட சொன்னா என்ன செய்யணும் பாருங்க. அம்மையான பார்வை ஹரி ஹரி வெள்ளி கையில் அம்மையான பார்வை எங்கே எங்கே ஏகி வாரா எங்கே எங்கே ஏகி வாரா அந்த ஈசன் தேவி பார்வை ஹரியோ எங்கே எங்கே ஏகி வாரா அவன் எங்கே எங்கே ஏகி வாரா அந்த ஈசன் தேவி பார்வதியோ அப்ப இந்த அம்மா பார்வதி பகவான் விட்டதை கொடுத்து சரி அவரே சாபம் கொடுத்துட்டாரு. இனிமே நம்ம கைலாசத்துல இருக்கவே கூடாது கூடாது என்று சொல்லி அப்ப எங்கய்யா வருகிறார்? பார்வதா தேவியானவள் எங்கம்மா வருகின்றார்? கைலாசம் தாங்க அந்தமான தோட்ட என்ன செய்து வாரா என்ன செய்து வாரா தேவி பார்வதியோ பார்வதி இவ்வளவு நாளாச்சு கைலாசத்துல பகவானுக்கும் பார்வதிக்கும் சரி இடையூறு வந்ததே கிடையாது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் புரியுதா? ஆமா புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புரியுதா? அப்ப கைலாசத்தை விட்டு சரி பகவானுக்கு பாதப்பணிவிடை நடத்தணும். பாதப்பணிவிடையானது நடத்த வேண்டும் அல்லவா? பத்தியலா வந்துட்டுல இவளுக்கு சொல்லாத சரி சொல்லாத காலம் சொல்லாம வருது. சொல்லாம வருகிறதா? ஆமா அம்மா பார்வதி அப்ப கைலாசத்தை விட்டு சரி பகவானுக்கு பாதப்பணிவிடைனா என்ன செய்யணும்? பாதப்பணிவிடை என்று சொன்னால் என்ன என்ன யாருக்கா தெரியுமா? கீழ இருக்காளுக்கு இந்த பாருங்க என்ன என்ன அட்டங்காடு சரி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பத்திரகாளி அம்மன் வாசல்ல 8 நாளா விரதம் இருந்து சரி இன்னைக்கு தான் அம்மா கோயில் பொங்கலை சிறப்பா கொண்டாடுதாங்க. இன்னைக்கு தான் பொங்கலை சிறப்பா கொண்டாடுறாங்க. கொண்டாடுறோம்னா சும்மா வர முடியுமா? அம்மா அதுக்கு அடுப்பு விறகு பானை ஆமா ஆளு வேணும். பொங்க பானை கிண்ட எல்லாம் இருந்தா தான் சரி சும்மா வர முடியுமா? முடியாது முடியாதல்லவா? முடியாது. சரி அதே போல இந்த அம்மா பார்வதி பகவானுக்கு பாதப்பணிவிடை நடத்தணும். பாதப்பணிவிடை நடத்தணும்னு சொன்னா பூஜை செய்யணும்னா என்ன வேணும்? பூஜை செய்யணும்னு சொன்னா பூசாரி வேணும். பூக்கள் வேணும். பூக்கள் வேணும். பூசாரி அதுக்கு பெறலாம். சரி பூசாரி கோயில் இருந்தா தானா வந்துருவாரு. கண்டிப்பா வரணும்ல. எங்க இருந்தாலும் வந்துருவாரு. சரி அதனால என்னதாய் பூஜைகள் வேணும். சரி அப்ப பூக்கள் வேணும். கண்டிப்பா பூக்கள் வேணும் தாய். நம்ம பூக்குக்கு எங்க போவ? பூவுக்கு எங்கம்மா போவ? அப்ப 3 புள்ளைகள் வேணும். ஏய் நம்ம புள்ள 2 பேர் இருக்கான். நம்ம புள்ள 2 பேர் போகுது இருக்காடா? சரி அடுத்து இன்னொரு புள்ள இருக்கானே. யாரு வேணும்? யாரு வேணும்? வீரபுத்திரன். அடேங்கப்பா வீரபுத்திரன் இருக்கிறான் அல்லவா? அப்ப என் அம்மா பார்வரா தேவியானவள் நந்தவனம் தோட்டம் உண்டு பண்ணுவதற்கு தோட்டம் அதை உண்டு பண்ணுவதற்கு அப்பா வீரபுத்திரனை தானே சொல்லி அழைக்கும் போதி சொல்லி அழைக்கும் போதி சொல்வான் வீரபுத்திரன் சொல்லி அழைக்கும் சொல்லி அழைக்கும் சொல்வான் வீரபுத்திரன். அப்போ எல்லா பிள்ளைக்கும் மூத்த பிள்ளை சரி அவன் தான் வீரபுத்திரன். வீரபுத்திரனை வரவழைத்து வீரபுத்திரன் கொம்படைத்து சரி அப்படியே வேல் கையை வெட்டி செடியாக நட்டார். சரி அடுத்து இன்னொரு பிள்ளை. யாரு? மூத்த பிள்ளை எல்லாருக்கும் தலை பிள்ளை. யாரு? இப்ப தானே தலை பிள்ளை வாசல்ல இருந்து வந்தோம் நம்ம. அவன் தான் கணபதி. ஆமா பிள்ளையாரப்ப வாசல்ல இருந்து இப்ப தான் வந்தோம். என் மகனே என் மகனே என் மகனே சொல்ல
அப்படியே வேல் கையை வெட்டி வேல் கையை வெட்டி செடியாக நட்டினான. அப்ப செடி இருந்தா சரி, அதாவது புள்ள பாத்தி கட்டணும். ஆமா, பாத்தி வைக்கணும். தோட்டம் வேணும். கண்டிப்பா தோட்டம் வேணும். அப்ப கணவதி என்னையா செஞ்சா? கணவதி என்ன செஞ்சா? ஊம குசுமனாச்சே. அதான் என்ன செஞ்சா? வேற ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, அவனுக்கு என்ன தெரியும் அதைத்தான் செய்வான். ஆமா, அதாவது என்ன வேல் கையை வெட்டி அவர் வந்து அப்படியே சட்டை வாடிக்காரு. சரி, அடுத்து இவன் பூந்தோட்டம் உண்டு பண்ணணும். உண்டு பண்ணணும் அல்லவா? பூந்தோட்டம் உண்டு பண்ணனதான் பார்வதி வந்து அம்மா அப்பாவுக்கு எல்லாம் செய்வா. சரி அப்படின்னு சொல்லி முருகபெருமாளை வரவழை. ஆமா. அப்ப நந்தவன தோட்டம் 3 பிள்ளைகளும் போய் சரி அழகா ஒரு தோட்டத்தை நட்டி. ஆமா, தோட்டத்தை ரெடி பண்ணியாச்சு தாயி. ஆமா, தோட்டத்தை சும்மா வச்சா செடிலாம் என்ன ஆகும்? ஆகாது, வம்பா போயிரும். ஆமா, சரி. அப்ப இதுக்கு அண்ணன் வரணும். ஆமோ, யார் அண்ணம்மா? பெருமாள் கோபால கண்ணன் வரணும். ஆமோ, கண்ணன் வந்து அப்படியே 3 பூவை எடுத்து போட்டாரு. சரி, அப்படியே ஆண்டவனுடைய ஆமா அருளாலும் சரி, என் பெருமாள் கோபால கண்ணனுடைய அருளாலும் பூந்தோட்டமாக சரி சும்மா நாட்டு வச்சு அழகா பிள்ளைகள். பூந்தோட்டம்னா அதெல்லாம் பூந்தோட்டம். ஆமா, ஆண்டவனுக்கு ஒரு நேரத்து பூஜை 2 நேரம் இல்ல, கிடையாது 3 நேரம். சரி, விடிய கால ஒரு பூஜை. ஆமா, ஒரு பூஜை. உச்சிகால். சரி, 6 கால பூஜை. ஆமா, 6 கால பூஜை தாய். ஆமா, பகவானுக்கு நைட்டுக்குமா? நைட்டுக்கு 3 வேளையா? காலையில 3 வேளை சாப்பிட்டுக்கு அடுத்து. அப்ப எப்பதான் தூங்குவா? தூக்கமே கிடையாது, உறக்கம் கிடையாது. எதனால? பூஜை செய்யுதுல்ல. இவதான் பாவம் பண்ணிட்டால. ஏன்னா இவர்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம். நீங்க எல்லா உயிருக்கும் உண்மைக்குமே படி இழந்தியலான்னு கேட்டா, அந்த கேட்ட வார்த்தைக்கு தானே இந்த பாடுபடுதா. அந்த வார்த்தை இவர் கேட்கணுமா? தேவையா இந்த தண்டனை? அப்போ இந்த அம்மா பார்வராதேவியானவள் உடனே இந்த சரி இங்க 3 பிள்ளைகளும் ஆமா தண்ணி பாக்கணும். சரி, பூஞ்செடி வைக்கணும். சும்மாவா? என்ன செய்யணும்? செடியாக நட்டாச்சு. சரி, என் பெருமாள் ஆமா கோபால கண்ணன் சொன்ன வார்த்தை கேட்டு இந்த அம்மா பார்வதி ஆண்டவனுக்கு பாத பணிவிட நடத்த வேணும் என்று சொல்லி அப்பா வரமாறே மாறே ஆண்டவன் பகவானுக்கு நல்ல மனைவி 6 கால பூஜை 6 கால பூஜை தாய் அழகுடனே நடத்தி வாரா 6 கால பூஜைகளோ 6 கால பூஜை அழகுடனே நடத்தி வாரா. இப்படி 1 மாசம் 2 மாசம் கிடையாது 5-6 மாசம். அப்பா பகவானே ஈஸ்வரனே என் அம்மா பார்வதி ஆமோ ஆமையா ஆண்டவனுக்கு பாரப்படி விடைகள் அழகுடனே நடத்தி வருகிறாள் அல்லவா. ஆண்டவன தோட்டத்துல போய் பூ பறிக்க வேண்டியது. சரி, அப்ப பூவையும் பறிக்க வேண்டியது. சரி, உள்ள அழகா ஆண்டவனுக்கு ஆமா அடிமை வேலை செய்ய வேண்டியது செய்கிறார். இந்த அம்பிகை பார்வதா தேவியானவள் அவ இப்படி பல நாளாக செய்யக்கூடிய நேரத்திலே இந்த பூக்களை சரி இந்த நந்தவன தோட்டத்துக்கு பொல்லாத காலம் சரி சொல்லாம வருது. என்னம்மா வருகிறது? அப்போ அங்க சப்தகன்னி 7 பேர்கள் அல்லவா. இவர்களுக்கு பொல்லாத காலம் சொல்லாம வருது பார்வதி. என்ன வருகிறது? ஏடா கன்னிமார்கள் 1 2 இல்ல 7 பேர். 7 பேர்கள் 4 3 7 பேர் வராங்க. 7 பேரும் தெய்வலோகத்திலே இருந்து ஏன் அங்க இருக்க வேண்டியதானே? சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுத்துருங்களா? எனக்கு கன்னி பெண்கள் பத்தியா
ஏன்னா 4 இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவா பொண்ணா பிறந்தவா. வாலிப வயசு. சரி. ஆம்பளை புள்ளியிலே இருக்க முடியல. இளரத்தை எப்படி துடிக்காம இருக்கும்? பெண்களுக்கு சரி ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஏக்கா ஏக்கா ஏட்டி வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு என்ன நீ நேரம் போகுதா? யாரு சொல்லுதா? கடைசில இருக்க மாதிரி அவ சொல்லுதா. கன்னிமார் சொல்லுதா. ஆமா அவதான் ஊம ஊர கிடக்கும்ல. ஆமா அவ சும்மா இருக்க மாட்டேங்கா. சரி வா அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். சரி அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த 7 சப்தக்கன்னி 7 பேரும் தெய்வலோகம் கடந்து தெய்வலோகம் தான் கடந்து அவன் ஆடு வீட்டாள் அகர வீட்டாள் ராஜ்யங்கள் தான் கடந்தாள். வரம் கடந்து வாராளே கன்னிமாறு அங்கிருந்த கன்னிமார்கள் 7 பேர்களும் சப்தக்கன்னி 7 பேரும் தெய்வலோகத்துல இருந்து அப்படியே சுத்தி பார்க்க வர்றாங்க. ஆமா ஒவ்வொரு பக்கமா சுத்தி பார்க்க வர. இந்த அம்மா சுத்தி பார்க்க வரும்பொழுது அவ சுத்தி பார்க்க வரக்கூடிய வேளையில ஏட்டி என்னக்கா அதோ பாரு என்னக்கா ஐஸ் வண்டியா பூ ஆர்டர் பூ ஆட அடிக்குதா? ஐஸ் தின்னா பாரு ரொம்ப அழகா இருக்கும். சளி பிடிக்கும் எல்லாம் பெயரும். சரி அதனால என்னக்கா ஏட்டி என்னக்கா உனக்கு தெரியுதா? என்னதுக்காங்க? வா வா பூ பாருடி அழகா இருக்கு. இங்க நல்ல மணக்கு பாரு. அதாவது பூக்கள் வந்து சரி பெண்களுக்கு பிடிக்காதா என்ன? பெண்களுக்கு பிடித்ததே பூதானே. கரெக்ட். எனக்கு பூதாமா பிடிக்கும். அப்படியா? குஷ்புவா? ஆமா ரொம்ப பிடிக்கும். உசுப்பு. சரி அதானே நீ தானே சொன்னி எங்களுக்கும் பூ பிடிக்காம இருக்கு. பூ பிடிக்கும். எனக்கு குஷ்பு பிடிக்கும். எங்க அண்ணன் எங்க மருமகனுக்கும் பிடிக்கும். என்ன பூ? அதுவும் குஷ்பு தான். அதான் ஆமா மருமகனுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். எங்க மயிலி மல்பு பிடிக்கும். ஐ அண்ணி மல்புனா சரி அப்படியே ஆமா எல்லாருக்கும் பூ பிடிக்குமா? ஆண் பெண் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆமா பூக்கள் யாரு வேண்டான்னு சொல்லுவா? வேண்டான்னு யாருமா சொல்லுவா? அப்போ தெய்வலோகத்துல இருந்து இந்த 7 கன்னி சப்தக்கன்னி 7 பேர் வர. ஆமா என்னதான் சண்டை போட்டாலும் வீட்டுல புருஷன் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ மட்டும் அந்த ஆளு வாங்கிட்டு வந்தா போதும். சரி ஐயா யார் ஆசான்றுவா பூ ஆமா பூவை பார்த்ததும்னே இப்ப பூ வேண்டாம் எனக்கு சம்பளத்தை கொடுங்க. சம்பளத்தை கொடுன்னு கேட்க பூ யாரு கேப்பா? ஆமா பூ யாரு கேட்க? பூலாம் டெய்லி வைக்கிற பூ தானே. இப்ப கேப் கட்டிங் ரெடி பண்ணி ஆமா